ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சேனல் ஓபன் பண்ணோம், எதனால ஓபன் பண்ணோம் எப்படின்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். நான் பேரு மீனா, இது பேரு சர்மி. உங்களுக்கு தெரியும், தெரியாது உங்களுக்கு நான் சொல்றேன். சொல்லு. அதே மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ஓபன் பண்ணும்போது யோசிச்சோம், வியூஸே போல சுத்தமா. நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ சும்மா அந்த பாட்டு தான் போட்டோம். என்ன பார்த்தா அந்த முருகன் பாட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சேனல் எப்போ தெரியுமா ஓப்பன் பண்ணோம்? சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா வந்து இப்போ யூடியூப்ல நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம்ல, அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம், அதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் சும்மா அந்த சேனலை. எப்போ போன வருஷம் மே மாதம் ஓப்பன் பண்ணி வச்சு நான் எல்லா சேனல்லையும் போய் நான் பார்த்துன்னு இருப்பேன். அவங்க போடுற ஷார்ட்ஸு வீடியோலாம் பார்க்கறதுக்காக தான் நான் டைம் பாஸுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமே போயிட்டு நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வருஷனுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியாத இருக்குல்ல, அதால் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு, அது ஒரு கதை. அது அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதால் வந்து நான் இந்த யூடியூப் சேனலை வந்து போன மாதம் ஏப்ரல் 5 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன போடுது, எப்படி போடுது, வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணுது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியல. சர்மியை வந்து சும்மா டான்ஸ் ஆட சொல்லி சர்மி வீடியோ தான் ஃபர்ஸ்ட் போட்டேன் நான். இதில் அதுவும் ஓடவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது நம்ம ஆசையாக பார்க்கலாம் ட்ரை பண்ணுறோம், இப்படி ஆயிடுச்சேன்னு. சரி இந்த விடாமுயற்சி விடக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி போடலாம் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டான்ஸ் போட்டோம். அப்போ கொஞ்சம் ஓடிச்சு. சரி நம்ம வந்து சமையல் செஞ்சு போடலாம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் அதில் போடும்போது ஷார்ட்ஸில் நல்லா யூஸ் போச்சு அந்த சமையலுக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி சமையல் பண்ணி போடலாம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சமையல்லாம் போட்டுன்னு இருந்தேன். போட்டு நடுவில் வந்து 50 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் நினச்சேன், என்னடா அது சப்ஸ்கிரைபர் கூட வரலையே சொல்லிட்டு அப்படிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா 50 வந்து எங்களால லைவ் போடவே முடியல. ஏன் தெரியல, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. 100 வர வரைக்கும் எங்களால லைவ் போடவே முடியல. எங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி எல்லாம் சொல்றாங்களா 50 வந்தா லைவ் போடலான்னு. ஆனா வந்து 50 வந்து லைவ் போட முடியல. நாங்க எல்லா இதுலயும் போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறோம் எப்படின்னு, அப்போ கூட வரல. அப்புறம் ஒரு வீடியோவில் பார்த்து அவங்களுக்குலாம் டைம் சொல்லணும், அந்த வீடியோவில் பார்த்து அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி நாங்கள் போட்டோம். எங்களுக்கு லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு, லைவ் போட ஆரம்பித்தோம். போடும் போது யாருமே வரல லைவுக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆச்சுன்னா லைவுக்கு யாருமே வரலன்னு. அப்போ ராஜின்னு ஒரு தம்பி வந்தான். அவன் தான் சொன்னான், அக்கா ஃபஸ்ட்டு போடுறீங்களா அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு அவன் தான் எங்கள் கூட அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் அவன் தான் நிற்கிறான் எங்கள் கூட. அப்புறம் வந்து போட வந்து நல்லா வியூஸ் போச்சு. அதனால தான் எங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க. நிறையலாம் இல்லை, இப்போ வந்து 2800 சில்லரை இருக்காங்க. அதே எங்களுக்கு ஏதோ 1 மில்லியன் அடிச்ச மாதிரி. ஏன்னா வந்து அவ்வளோ ஃபேமிலிஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்களே, அதால் எனக்கு அது ஒரு சந்தோஷம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சரி சொல்லிட்டு நாங்கள் லைவ் போட ஆரம்பிச்சுனே இருந்தோம். ஆரம்பிக்கும் போது வந்து வாட்ச் அவர் எடுக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா போடுவோம், எப்படி வாட்ச் அவர் வரணும், எதுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு புரியாது. சரி நம்ம லைவ் போடலாம் சொல்லிட்டு போட ஆரம்பிச்சோன்னா எனக்கு டிப்ரெஷன் இருந்துச்சு சொன்னேன்ல, அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் டேப்லெட் போட்டால் தான், நீங்கள் பழைய லைவில் போய் பாருங்களேன், நான் லைவ் போட்டுட்டு லைவ் முடியும் போது நான் டேப்லெட் போட்டு தான் தூங்குவேன். எல்லாம் கேட்பாங்க, என்னங்க நீங்கள் டேப்லெட் போட்டுன்னு தூங்குறீங்க அப்படி கேட்பாங்க. அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி சொல்லுவேன். ஆனால் நான் இப்போ வந்து லைவ் போடுறேன், ஆனால் நான் டேப்லெட் போடாமல் தூங்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், என் ஃபேமிலி தான். உண்மையாக சொல்கிறேன், நான் லைவ் போடும் போது நான் டேப்லெட் போட்டு தான் தூங்குவேன். எல்லாம் திட்டுவாங்க, இந்த வயசுலேயே நீங்கள் வந்து ஸ்லிப்பிங் டேப்லெட்லாம் போடாதீங்க, அதெல்லாம் போடாத இது பண்ணுங்க சொல்லுவாங்க. எனக்கு தூக்கமே வராது. அப்புறம் வந்து இப்போ பார்த்தா வந்து எனக்கு டேப்லெட் இல்லாமல் எனக்கு நல்லா தூக்கம் வருது. அப்போ என்ன நினச்சேன்னா, உங்ககிட்டலாம் ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறேன்ல, அதால தான் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. என் மைண்ட் டிப்ரெஷன் ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று குடும்ப சூழ்நிலை, ஒன்று வருஷன் இப்படி இருக்கான் இந்த வயசுலேயே சொல்லிட்டு, அதால தான். இப்போ வந்து நீ சொல்லு சார், நீ அடுத்தது. அப்புறம் வந்து நாங்கள் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் நாளில் ஒரு 2-3 நாள் லைவ் போட தொடங்கினோடனே 500 வந்தாங்க. அப்புறம் போ நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்தா பட்டன் டவுன் ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. 6500 பேர் வந்தோம் லைவ்ல. இப்போ 100 பேர் வரதே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி தெரியல, எல்லாம் கடவுள் இருக்காரு. சரி சொல்லிட்டு நாங்கள் அப்போ கூட மன தளராம சரி இருக்கட்டும், நம்மளுக்காகவே நம்ம பேசுறத பார்க்கறதுக்காகவே அந்த 100 பேராச்சு வர்றாங்களே,
அவங்களுக்காச்சும் நம்ம லைவ் போடணும்ல சொல்லிட்டு லைவ் போட்டுனே இருக்கோம். இப்போ வரைக்கும் போட்டுன்னு தான் இருக்கோம். அவங்க வந்து எங்ககிட்ட அப்படியே ஒரு ஃபேமிலி எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நான் எவ்வளோ கவலையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசினா எனக்கு அப்படியே ஒரு எனர்ஜி வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்து இப்போ நடுவில் வந்து 3000 வாட்ச் ஹவரும் நாங்கள் தொட்டுட்டோம். அதுதான் ஒரு குட் நியூஸ். 3000 வாட்ச் ஹவர் தொட்டுட்டு ஈஸியாலாம் தொடல. நைட்டு பகலும் லைவ் போட்டு அதுக்கே இல்லாமல் சொல்லுவாங்க நிறைய பேர், எதுக்கு நீங்கள் நைட்டெல்லாம் லைவ் போடுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது என்னோட கஷ்டம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, வருஷன் இப்படி இருக்கான், சர்மியை படிக்க வைக்கணும், என்ன பண்ணது தெரியல, வேலைக்கு போயிட்டு இருந்தேன், போயிட்டு வருஷனால வேலையே விட்டுட்டேன், எனக்கு என்ன பண்ண தெரியாத போது இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தேன். வந்து இப்போ அந்த பாதி மானிட்டேஷன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஏதோ ஒரு பாதி மலையே நான் கடந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. கொஞ்சம் பேருக்கு வந்து அது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஒரு 1 இயர் அப்படியா? ஒருத்தவங்க சொல்லுவாங்க 1 இயர் வந்தால் தான் அந்த வாட்ச் ஹவர்லாம் வரும். இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் சப்ஸ்கிரைபர் வரும்போதே சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ பார்த்தா சப்ஸ்கிரைபரும் ஏறல, வியூஸும் வரல. அப்போ கூட நாங்கள் போட்டுன்னு இருக்கோம். கடவுள் நம்மளுக்கு இப்போ புதுசாக போடும்போது ஒன்றையே இல்லை, அப்புறம் கடவுள் நல்லபடியாக ஒரு லெவலுக்கு இப்போ வர வச்சிட்டார்ல, அதே மாதிரி நல்லதே நடக்கும் சொல்லிட்டு போட்டுன்னு இருக்கோம். 3000 வாட்ச் ஹவராக வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பர் சாட்டு, மெம்பர்ஷிப்பு, அந்த ஷாப்பிங் அந்த ஆப்லாம் வந்து ஆட் ஆயிடுச்சு. சொல்லுமா? அதே மாதிரி வந்து இது நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணல. நாங்கள் மானிட்டேஷன் 3000 வந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போகிற வழியில் வந்து சரி இப்பயே பண்ணிடலாம் சீக்கிரம். ஸ்கூல் சேர்க்கறதுக்கு அவ்வளோ டென்ஷன் எங்களுக்கு. அதை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸ்கூலை பற்றி சொல்லும் போது அவ்வளோ டென்ஷன். அந்த நேரத்தில் தான் வந்து மானிட்டேஷன் வந்து 3000 ஆகிடுச்சு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா வந்து முருகர்கிட்ட வேண்டியிருந்தேன், என் பர்த்டேக்கு வந்து முருகர் நீங்கள் வந்து எனக்கு இந்த மானிட்டேஷன் வந்து கிஃப்டாக கொடுங்க சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே, முருகர் நம்மளுக்கு இந்த மானிட்டேஷனை கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டாரு நினச்சி சந்தோஷப்பட்டிருந்தேன். அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷத்துலேயே இதுவாயிடுச்சு. சொல்லுது எப்படின்னா, நான் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அம்மா சொன்னாங்க சரி வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம் மெதுவாக. நான் சொன்னேன் இப்பயே பண்ணிடலாம் அப்படியே அப்ளை பண்ணோன்னா வந்து அப்ளைலாம் போட்டு நம்பர் போடாம வெளியே வந்துட்டோம். அதுல வந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க. அந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டோம். அதுல ஃபோன் நம்பர் ஒன்று போடணும். இது வந்து எங்களுக்கு தெரியாது எப்படி போடணும்னு சொல்லிட்டு சர்மியோட ஃபோனை வச்சு அதுல சொல்லுற மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். நாங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அதில் ஃபோன் நம்பர் போடணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணது தெரியல. ஐயோ நம்ம வெளியே வந்துட்டோம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகும். அது இல்லை, எங்களுக்கு என்ன பண்ணது தெரியல. ஐயோன்னா நம்ம ஃபோன் நம்பரே போடலையே சொல்லிட்டு மறுபடியும் அது உள்ள போய் டச் பண்ணி பார்த்தா அது ஓகேவா இல்லை. அது ஓகேவா ஆகல. ஓகே ஆகலன்னு சொன்னோம். சரி மறுபடியும் வெளியே வந்துடலாம், வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போடலாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறோம். அதில் என்ன காட்டுதுன்னா 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் சொல்லிட்டு அது 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ப்ராசஸ் காட்டுது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு. ஏன்னா சர்மிக்கு ஸ்கூலுக்கு அலைஞ்சின்னு இருக்கேன். நான் வந்து பர்த்டே வேற வரப்போகுது, மானிட்டேஷன் வேற வரணும் வேண்டின்னு இருந்தேன். கைக்கு வந்தது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே பழமொழி, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கைக்கு வந்தது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வாய்க்கு எட்டுல சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி எனக்கு தோணுச்சு, என்னடா நம்மளுக்கு மானிட்டேஷன் வந்துச்சுன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆனாவே எனக்கு தலைவலி ரொம்ப வந்துடும். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நான். சரி சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் தான் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அக்கா லைவ் பார்த்தேன். அந்த அக்கா லைவில் வந்து அந்த அக்கா வந்து எல்லாருக்கும் வந்து இந்த யூடியூப் பற்றிலாம் சொல்லி தருவாங்க சொல்லிட்டு நான் அந்த அக்கா லைவ் எப்போவும் பார்க்கும்போது அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க நான் யூடியூப் சந்தைகள்லாம் சொல்லி தருவேன்னு. அப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, சரி அந்த அக்கா லைவில் போயிட்டு நம்ம கேட்கலாம் சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க சரி எனக்கு வந்து அந்த இதுவெல்லாம் அனுப்புங்க டீட்டெயிலாம் சொன்னாங்க. சொன்னோன்னா நான் அனுப்பிச்சேன் அந்த டீட்டெயிலாம். சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி நைட்டே வந்துடும், அப்படி நீங்கள் ராங்காக எதனா பண்ணியிருந்தீங்கன்னா 2 வாரம் 3 வாரம் ஆகும் சொல்லிட்டாங்க. நாங்கள் அதில் ஒன்று தப்பு பண்ணியிருந்தோம். அதில் வேற ஒன்று தப்பு பண்ணியிருந்தோம். அந்த அக்கா கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னு தப்புன்னு நீங்களே கண்டுபிடிங்க, தெரியலன்னா சொல்லுங்க, நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் அது என்ன தப்புன்னு. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க அதில் இருக்கிற தப்பு நிறைய இருந்துச்சு. நீங்கள் உங்கள் நீங்கள் போட்ட ஷார்ட்ஸில் வந்து நிறைய தப்பு இருக்குது சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் டிலேட் பண்ணிட்டோம். அவங்க சொன்னோன்னு பண்ணிட்டு இன்னும் யாருக்கும் தெரியாது. அவ்வளோ டிலேட் பண்ணிட்டோம். அவ்வளோ வியூஸ் போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு போயிட்டோன்னா என்ன ஆச்சு, அந்த அக்கா சொன்னாங்க நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தா 12 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும், இல்லைன்னா வந்து 2 வாரம் 3 வாரம் ஆகும் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. லைவ் போட்டு நைட் லைவ் போடுறேன்ல, எப்போ நைட் லைவ் முடியும் பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்சோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தா செகண்ட் ப்ராசஸ் ஓகே ஆகிடுச்சு.
ஓகே ஆயிட்டோன்னு கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. பரவாயில்லப்பா, நம்ம ஒரு 2 அடி முன்னாடி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு அடி ஜெயிச்சிட்டோம், 2வது அடி முன்னாடி வந்துட்டோம் சொல்லிட்டு மூணாவது நினைச்சோம். ப்ராசஸ் வந்து அதுனா அது பாக்குமா அந்த யூடியூப் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணுமா. அப்ப நாங்க வந்து அவங்க அந்த அக்கா சொன்ன ஐடியால எல்லாத்தையும் நாங்க வந்து தப்பானதெல்லாம் நாங்க வந்து டிலீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டெலிட் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதான், அந்த 3வது ப்ராசஸ் வரும்போது டிலீட் பண்ணக்கூடாதான். அப்புறம் நாங்க அமைதியா விட்டுட்டோம், பழைய மாதிரி போட்டுன்னு தான் இருந்தோம். அப்புறம் 3வது ப்ராசஸும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆயிட்டு எங்களுக்கு மானிட்டேஷன் பாதி மானிட்டேஷன் வந்துட்டு இப்போ நம்ம சேனலுக்கு பாதி மானிட்டேஷன் வந்துடுச்சு. ஒண்ணு அது நாங்க வந்து அதுக்கு 11 11 செட் பண்ணோம்ல, அந்த அந்த இருந்தோம் மெம்பர்ஷிப். அதானே மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப்புக்கு வந்து அந்த லெவல் 1 லெவல் 2 எங்களுக்கு செக் பண்ண எது பண்ணோம் எங்களுக்கு தெரியவே இல்லையா. அதால நாங்க எப்படி பண்ணோமோ அதை போட்டு விட்டுட்டோம். அதே போட்டு இருந்துச்சு, நாங்க அப்படியே விட்டுட்டோம். நினைச்சோம் ஒருத்தவங்க கூட போட மாட்டாங்க, என்னடா இந்த அமௌண்ட்டுக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து யாருமே மெம்பர்ஷிப் வந்து போட மாட்டாங்கன்னு நினைச்சோம். போட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு சரி நாளைக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம். ஆனா மாத்த முடியாது சொல்லிட்டாங்க. ஆனா சொன்னாங்க மாத்த முடியாது, இது கடைசி வரையும் இருக்க சொன்னாங்க. போடும்போது சொல்லிட்டாங்க. ஆனா வந்து என் தம்பி ராஜா வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப்ல சேர்ந்துட்டான். அப்ப நினைச்சேன் சரி கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கொடுத்துருக்காரு சொல்லிட்டு நாங்க அப்படியே விட்டுட்டோம். இப்போ நம்ம சேனல் வந்து அப்படியே கொஞ்சம் ரன் ஆயினே இருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் வாட்ச் அவர் வந்துச்சுன்னா நம்ம 4000 வாட்ச் அவர் ஃபுல் மானிட்டேஷன் ஆகிட்டு நம்ம யூடியூப் பார்ட்னர் ஆகிடலாம். எல்லாம் யாரால? எல்லாம் உங்களால, இல்லை என் ஃபேமிலியால. உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும். ஏன்னா நீங்க இல்லாம நாங்க இல்லை. நாங்கன்னா நானு, சர்மி, எங்க அம்மா, வர்ஷன் யாருமே இல்லை. நீங்க தான் எங்களுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. நாங்க லைவ் போட்டா கூட எங்க கூட அப்படியே எவ்வளோ நேரம் இருக்கோமோ அப்படியே எங்க கூடயே இருந்து எங்களுக்கு விடுங்கக்கா விடுங்கம்மா, இது வந்து அப்படிதான் போக எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோ தைரியம் கொடுத்து சர்மியை வந்து சர்மிக்கு வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை. அது ஒரு கதை. அது தனியாக வேணும்னா வீடியோவில் சொல்கிறோம். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா சொல்கிறோம். சர்மிக்கு வந்து நான் சொல்லிட்டு எல்லோரும் போட்டு சொல்லும் போது எனக்கு அப்படியே இதுவாக இருக்குது. சரி சொந்த அண்ணன் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. சர்மி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நான் எதனா ஒன்று சொல்லிட்டா அக்கா இப்படிலாம் பேசாதீங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இருக்கோம்மா நாங்கள் இருக்கோங்க்கா சொல்லும் போது சரி கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாருன்னா எதுக்கு, இவ்வளோ ஃபேமிலி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினமும் அம்மா சாப்பிட்டீங்களா, சர்மி சாப்பிட்டீங்க, வர்ஷன் சாப்பிட்டானா, எங்களை ஒருத்தவங்க எப்படி பார்த்து கவனிக்கிறீங்க தெரியுமா. இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் உங்களை. அதான் கடவுள் எங்களை எத்தனை வயசில் எனக்கு எப்போ நான் 10 வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். எங்கள் அப்பா 10 வயசுல இருந்துட்டார் எனக்கு இருக்கும்போது. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். எனக்கு 16 வயசில் கல்யாணம் ஆச்சு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். கடவுள் இந்த யூடியூப் மூலமாக எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலி கதை என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரினா சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்கு வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேணா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா. இந்த சந்தோஷத்தை வந்து நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லியிருக்கணும், அந்த மானிட்டேஷன் ஆனது. ஆனால் வந்து என்னால் சொல்ல முடியல. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கோம் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு. ஏன் சொல்ல முடியலன்னா சர்மிக்கு ஸ்கூலுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அது தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் சர்வி ஸ்கூலை பற்றி. ஓகேவாங்க. இதே மாதிரி எங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்கள் சப்போர்ட் வேணுங்க. நீங்கள் வந்து வேறு யாரும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எங்கள் ஃபேமிலிஸு. நம்ம யூடியூப்பில் இருக்க எல்லாமே நம்ம ஃபேமிலி. ஒரு அம்மாவா, ஒரு தங்கச்சியா, ஒரு அண்ணனா, ஒரு அக்காவா, அந்த மாதிரி நம்ம பழகின்னு இருக்கோம். நீங்கள் கடைசி வரைக்கும் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஃபேஸ் ரிவீல் வந்து சண்டே பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா. பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. போயிட்டு வரோம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.